கருத்து சுதந்திரம் என்பது ஒருத்தருடைய கருத்து நாம் ஏற்றுக்கொள்கிறோமா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதல்ல, அந்த கருத்துக்கான உரிய மரியாதை கொடுப்பது தான் இல்லையா? அதாவது ஒரு கருத்து நான் சொல்லணும் பார்த்தேன் அந்த இடைவெளிக்கு முன்னாடி. சொல்லுங்க. அதாவது இப்போ பெரிய கருத்து சுதந்திரத்தில் பெரியாருக்கு பெரிய உடன்பாடு உண்டு. நீங்கள் அதை பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்கள் எல்லா தொலைக்காட்சியும் பார்க்குறவங்களும் ஏதோ கருத்து கந்தசாமி வேண்டாருங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணுற மாதிரி கேலியாக பேசுகிற மாதிரி தான் வருது. ஏன்னா என்றால் இப்போது பலர் ஒரு இப்போ இன்றைக்கு கூப்பிட்டார்கள் என்பதற்காக அந்த விஷயத்தை பற்றிய ஆழமோ அகலமோ எந்த விதமான இல்லை. இன்றைக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால் சட்டநாதன் கமிஷன் இருக்குது, அம்பாசங்கர் கமிஷன் இருக்குது, மண்டல் கமிஷன் இருக்கிறது, காக்கா கலைஞர் கமிட்டி இருக்குது. இத்தனை கமிட்டிகளெல்லாம் அமைக்கப்பட்டது என்கிற எந்த விவரமும் தெரியாமலே அந்த அவைக்கு பேசவும் தயாராகி விடுகிறார்கள். இதில் கருத்து சுதந்திரம் பெரியாரை பற்றி சொன்னீங்க இல்லையா? பெரியாரை பற்றி திராவிட கழகத்தை நோக்கி வைக்கிற ஒரு முக்கியமான விமர்சனம் நீங்கள் கடவுளை எதிர்க்கிறீங்க, எல்லாரையும் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவ மத பிரச்சாரத்துக்கு மட்டும் நீங்கள் பெரியார் திடலில் இடம் கொடுக்குறீங்க. அதுதான் கருத்து சுதந்திரம். அதை விட நீ எங்கள் திடல்லையே உங்கள் விஷயத்தை பேசுங்க, அடுத்த மேடையிலேயே நான் என்னோட கருத்தை நாங்கள் சொல்லுவேன் நான் அப்படின்னு வரவேற்கிறாங்க. எந்த ஒரு இந்து இயக்கங்களாவது பெரியார் திடலில் போயிட்டு ஒரு கூட்டம் போடுறதுக்கு தயாராக இருக்காங்களா? கிறிஸ்துவ இயக்கங்கள் தயாராக இருக்குது. ஈவன் முஸ்லீம்கள் கூட அங்கே நடத்தியிருக்காங்க. ஏன் கிறிஸ்துவ இயக்கங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு போய் பெரியார் திடல் அவங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, எல்லா இந்து இயக்கங்கள் நீங்கள் கிறிஸ்துவ இயக்கங்கள் மாதிரி நீங்களும் வாங்க இங்கே போடுங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் சொல்லிப்போம், உங்கள் கருத்துக்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், உங்கள் விவாதங்களை அனுமதிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இந்த அரங்கை பயன்படுத்தி நீங்கள் பேசுங்க. அடுத்து நாங்கள் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி விரைவில் 18ஆம் படி பூஜை ஐயப்பன் பக்தர்களால் அங்கே நடத்தப்படுவான். சரி சொல்லுங்க. ஆழமா ஒரு இடஒதுக்கீடு விஷயம் இருக்குன்னா அதுல பல விஷயங்களை பார்த்துட்டு வந்து பத்திரிகையாளர் இருக்கனால உங்களுடைய அந்த எல்லா விஷயங்களுக்குமான ஹோம்வொர்க் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஹோம்வொர்க் செய்யாத எதுவுமே நடக்காது. சின்ன விஷயம், இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்ன்றவங்க யார் தெரியுமா? கூகுள்ல பார்த்து புக் எழுதுறவங்க தான். அது சரி, அதுதான் இன்னைக்கு கூகுளில் இருக்கிற விஷயங்களை பார்த்து புக் எழுதுறவங்க தான் இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர் ஆகிட்டாங்க. அது நம்ம சொல்ல முடியாது. சில இளைஞர்களுக்கு இருக்கிற சில ஆர்வம் காரணமாக கூகுளில் கிடைக்கிற தகவல்லாம் எடுத்து சரி. இன்னொரு விஷயம் விளங்கும் சார். அதாவது கட்சி சார்பு இல்லாமல் வெவ்வேறு கட்சி தலைவர்கள் பேச்சை கேட்பதற்காக பல மைல் தூரம் சைக்கிளில் சென்று கிராமப்புறங்களில் கேட்டிருக்கிறோம். அது வைகோவாக இருந்தாலும் சரி, வலம்புரி ஜானாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட்சி பாரம்பரியமற்று இந்த கட்சியினால் இவர் எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயகாந்தன் பேச வருகிறார் என்றால் அவருக்கு அவர் மீது அந்த கருத்துக்கள் மீது ஒரு ஆழமான ஈடுபாடு இருந்தது. ஆனால் அந்த மாதிரி பேச்சாளர்களுக்கான தன்மை அல்லது மரியாதை அதெல்லாம் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? இல்லை, இன்றைய காலகட்டத்தில் வாய்ப்புகள் சராசரி மக்களுக்கு மிக அதிகமாக போச்சு. இப்போ அன்றைக்கு அறிவுபூர்வமாக விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லை. நீங்கள் இணையதளம் மூலமாக உங்கள் விரல் நுனியில் எல்லா விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது பொதுக்கூட்டங்களுக்கு கூடுகிற கூட்டம் கடுமையாக குறைந்து விட்டது. இதான் இன்றைக்கு நடத்த முடியாத அளவுக்கு இருக்கு உண்மையிலே. எனவே கடுமையாக கூட்டங்கள் குறைந்து விடுகிற போது நடக்கக்கூடிய கூட்டங்கள் முன்பு போல் தரம் வாய்ந்ததாக அறிவூட்டக்கூடியதாக இருக்க முடியாது. இரண்டாவது, முன்பு பேச்சாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதப்படாத சட்டங்கள் உண்டு. இன்றைக்கு அப்படி இல்லை. எதுவுமே தெரியாதவர், நீங்கள் சொன்னது மாதிரி இடஒதுக்கீட்டை பற்றி பேச வருகிறவர் அது சம்பந்தமாக ஆவணா தெரியாதவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி பேசக்கூடிய பேசுபொருள் பாடுபொருளில் எந்த விதமான ஒரு பரிச்சயமும் இல்லாதவர்கள் மைக்கை பிடித்து கொண்டு அந்தந்த கட்சி சார்பாக பேசுகிற போது இயல்பாகவே கூட்டங்களுக்கு ஆட்கள் வருவது குறைந்து விடுது. ரொம்ப சிறப்பு பேச்சாளராக இருந்தால் தான் வரும், ஸ்டார் ஸ்பீக்கர் போட்டாங்கன்னா வரும். மற்றபடி பொதுக்கூட்டம்லாம் இன்னைக்கு நம்பி யாரும் நடத்த முடியல. அதனால தான் ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே பயணம் முதல் கொண்டு பல்வேறு பயணங்கள் மேற்கொள்ள காரணம் அதுதான். முன்பு பொதுக்கூட்டங்கள் தீர்மானிக்கும். இப்போ அறிஞர் அண்ணா பேசுகிறார் என்று சொன்னால் பக்தவசில் காரை நிப்பாட்டிட்டு அந்த ரோட்லேயே நின்று 1 மணி நேரம் கேட்டிருக்கார். அந்த அளவுக்கு அறிவூட்டக்கூடிய விஷயம் அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இதில் இந்த விவாதங்கள் குறிப்பாக தொலைக்காட்சி விவாதம் அது முடிஞ்சு வெளியே நடக்கிற சண்டைக்கெல்லாம் அதை தடுப்பதற்கு நீங்கள் அந்த ப்ரோக்ராமை நெறிப்படுத்தக்கூடிய அந்த நெறியாளர் அவருக்கு நான் மிக முக்கியமான பங்கு உண்டு. நீங்கள் அதான் நெறியாளர் ஒரு சட்டமன்ற சபாநாயகர் மாதிரி 3 பேர் உட்கார்ந்து பேசுகிறாங்க, மினிமம் 4, 5. நீங்கள் இரவு நேரங்களில் 10 பேர் 12 பேர் தூங்கிட்டு இருக்கவன அடித்து எழுப்பி ஃபோனில் பிடிச்சி என்னையா கருத்து சொல்லியா இன்னும் கன் பாயிண்டில் கருத்து கேட்குற நிலைமையெல்லாம் இருக்குது. அப்போது அந்த ஆங்கர் அந்த நெறியாளர் சட்டமன்ற சபாநாயகரை போல் இருக்கணும்.
அப்போ சபாநாயகரை போல இருக்கணும்னு சொன்னா சபாநாயகருக்கு சில அதிகாரங்கள் உண்டு. சரி, அவர் பேச்சை கேட்கலன்னா மார்ஷலை கூப்பிடுவாரு. அப்போ இதெல்லாம் சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நெறியாளருக்கு உண்டு என்று நெறியாளர்கள் புரிந்து கொள்ளணும். கரெக்ட். இன்னொன்று, இப்போ உங்களை போன்ற மூத்த அனுபவம் வாய்ந்த அறிவு சான்ற ஒரு ஆட்கள் எல்லா இதுலையும் இருக்க மாட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துருச்சு. அவன் 22 வயசு பையன் 25 வயசு பையன்லாம் ஆங்கரா வந்து உட்காந்துருக்கான். பேச வர்றவங்கெல்லாம் வயசுல ரொம்ப பெரியவன். நெறியாளர் வயசுல ரொம்ப சின்னவனா இருக்கிறதுனால கட்டுப்பட மாட்டாங்க அவங்க. இதான் யதார்த்தமா இருக்கு. இப்போ உங்களுக்கு கட்டுப்படுறவன் நீங்களே ஒரு 22 வயசு பையன் இந்த இடத்துல உட்கார்ந்தா கட்டுப்படுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இது உலக இயற்கை. அது ஏன்னா இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நெறியாளர் மிக திட்டவட்டமா கண்ட்ரோல் பண்ண இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இந்த தலைப்பின் கீழ் நாளைக்கு விவாதம் நடக்கிறது என்றால் அதற்கான ஒரு சில ரெஃபரன்ஸோடு வரீங்க இல்லையா? நீங்க யார் சும்மா வெறுங்கையோட வந்தோம் பேசணும்னு பேச முடியாது இல்லையா? அதுங்க அரங்கின்றி எப்படி வட்டாட முடியும்? அதுதான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை நீங்க சொன்னீங்கன்னா அது சம்பந்தமாக நாம இருக்கக்கூடிய எல்லா தகவல்கள் கருத்துக்களை திரட்டிட்டு தானே பேசணும். கண்டிப்பாக மாஸ் மீடியா டீ கடையில பேசுறது இல்ல. ஆமா, டீ கடையில என் இஷ்டத்துக்கு பேசலாம். இங்க நீங்க பேசுறத ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்கிற போது நான் சொல்லுகிற தகவல்கள் தவறாக இருக்கும் பட்சத்துல சமுதாயத்தை நான் தவறாக வழிகாட்டக்கூடிய ஒரு பொறுப்பற்ற தன்மையோட இருக்கேன்னு அர்த்தமாகுது. கண்டிப்பா. எனவே இதெல்லாம் அனுமதிக்கவே முடியாது. சம்பந்தப்பட்ட பேசு பொருள் பாடு பொருளிலே பேச வருகிறவருக்கு நல்ல பரிச்சயம் நல்ல புலமை இருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். ஒரு ஆங்கர் கூப்பிடுறாருன்னா இவருக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும்னு நினைச்சு கூப்பிடுறாரு. இங்க உட்கார்ந்தவனால தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தினார்னு சொன்னா அது ஏற்க முடியாது. ஆனா இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பொதுக்கூட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணா பேசிய கலைஞர் பேசிய கூட்டங்களுடைய இடத்தை உங்களுடைய தொலைக்காட்சி 1 மணி நேர நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொண்டு விட்டன. அண்ணா பேசுறது மாதிரி இங்க அண்ணா ஒரு பொதுக்கூட்ட மேடையில் 4-5 பேர் பேசுவாங்க. பிரதான பேச்சாளர்னு ஒருத்தர் வச்சிருப்பார் திமுக. அது மாதிரி நீங்க 3-4 பேர் வச்சிருக்கீங்க 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரம் தன்னுடைய நேரத்தை ஒதுக்குகிற போது அதற்கு ஏற்ற அளவிலே நாம டெலிவரி பண்ணணும் என்பது வரக்கூடியவங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் இருக்கணுமா இல்லையா? அது இல்லாம வீராவேசமா பேசி மெட்ராஸ் பாசருக்கு பாருங்க ஓகாரத்துல பேசுவான். உங்களுக்கு தெரியும் ஓங்கார பாசையில இவன் பேசிக்கிட்டு அடுத்தவனை மிரட்டிக்கிட்டு நீ இப்படி பேசுற. அதே மாதிரி இப்ப நீங்கள் ஒரு அமைப்பு வைத்திருக்கு, நீட்வன் அறிவியல் மன்றம் வைத்திருக்கு. உங்களுடைய அமைப்பை குறை சொல்வது, உங்களை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஒரு என்ஜிஓ அப்படி இப்படின்னு கேள்வி இந்த மாதிரியாக நெறியாளர்களை பல நேரங்களில் பலரை நோகடிக்கிற விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது இப்போ எப்படி நம்ம பெரியாரை அவருடைய கருத்து சுதந்திரத்தை மக்கள் அனுமதித்தார்களோ அதே போல் ஜெயகாந்தனும் அவரெல்லாம் கல்லை கல் என்று சொல்ல பகுத்தறிவு தேவையில்லைடா, கல்லை கடவுள் என்று சொல்லத்தான் பகுத்தறிவு தேவையினார். அப்படி பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை அதுவும் அவரே சொல்லுவார். நான் முரண்களின் மூட்டை அப்படிம்பார். ஒரே நாள் ஒரு விஷயம் பேசுனது மறுநாளே அவரே மறுப்பார். அது என்ன நீங்கள் சொன்ன டயலெக்டிக் தான். ஒரு விஷயத்தை இப்படி பேசுவார், உங்கள்கிட்ட பேசும்போது என்னிட்ட பேசும்போது இப்படி பேசுவார். அந்த மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரம்ங்கிறது அந்த ஆழமான ஒரு சிந்தனையை விதைத்து அதன் மூலமாக தூண்டி விடுகிற அந்த கிரியேட்டிவ்னஸை ஒரு படைப்பூக்கத்தை இளைஞரிடம் உருவாக்குகிற ஒரு தன்மை இன்றைக்கு இந்த தொலைக்காட்சிகள் விவாதங்களால் ஏற்பட்டிருக்கா? நீங்கள் முதல்ல பேச வரவங்கள சப்ஜெக்ட் சொன்னீங்க. கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நான் எப்படி இதை ஸ்டடி பண்ணேன்னா தினசரி பத்திரிகைகள் படிக்கிறது. ஒரு 3 ஆங்கில பத்திரிகை, ஒரு 5-6 என்னோட நண்பர் ஒருத்தர் பத்திரிகை கடை வச்சுருக்காரு. நான் எங்கள் வீட்டில் இண்டு தான் வாங்குறாங்க. பட் நான் போய் எல்லா தமிழ் பத்திரிகையும் படித்து தெரிஞ்சுக்கிறது. அது புத்தக கண்காட்சி சென்னையில் கடந்த பல நடந்துட்டு. புத்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு 2000-3000 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்குவேன். நீங்கள் கூட என்னோடய புத்தகங்கள்லாம் சில தான் பார்த்துருக்கீங்க. அப்படின்னா நம்முடைய ஒரு சப்ஜெக்டை பற்றி வரும்போது அந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நம்மக்கிட்ட இல்லைன்னா இப்போ இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சார் சொன்ன மாதிரி நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் சேகரிக்க முடியும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தகவல்கள் சேகரிச்சுட்டு வராமல் இந்த இடத்துல உட்காந்து பேச முடியாது. அடிப்படை அறிவுன்றது 50% இருந்தால் கூட புத்தகங்கள்லேருந்து தான் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க தொலைக்காட்சியில் அவர் சார் சொன்னாத நெறியாளர்கள் எல்லா நெறியாளருமே அந்த சப்ஜெக்டில் சொல்ல முடியாது. ஏன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இருப்பார், ஒரு நெறியாளர், அவர் என்னை பேச விட மாட்டார், அவரே கருத்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் என்னுடைய இது என்னென்னா கருத்து முதல் தான் வெல்லணுமே தவிர அந்த கருத்தை தனிநபர் விமர்சனமோ அல்லது நீங்கள் சொன்னீங்க ஒரு என்ஜிஓன்னு சொல்கிறது அல்லது வேறு சில கருத்துக்கள் சொல்கிறது இது ஒரு
இப்ப காந்திஜியை கூட, மகாத்மா காந்திஜியை கூட அருந்ததிராய் எழுதியிருக்கிறார். இவர் தான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் என்ஜிஓன்னு. அவர் போராட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்டாகத்தான் செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு தரவுகளை வைத்து எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது. அது மார்க்கண்டேய கட்சி சொன்ன உடனே அது ஒரு பெரிய சென்சேஷனல் விஷயமாயிடுச்சு. எந்த விஷயமும் ஆதாரத்தோட சொன்னா நம்ம ஏற்றுக்கலாம். அதாவது ஒரு தனி மனித சுதந்திரம் வந்து எப்படி இருக்குன்னா, நான் கை வீசி போகிறதுக்கு சுதந்திரம் இருக்குது, நல்லா கையை ஆட்டிட்டு போகலாம். என்னுடைய கை இன்னொருத்தர் முதுகு மேலேயோ இன்னொருத்தர் மேலேயோ படக்கூடாது. அதுதான் சுதந்திரம். கருத்து ஒரு கருத்து, இப்போ அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அவருக்கு ஒரு கருத்து, உங்களுக்கு எனக்கு ஒரு கருத்து இல்லை. உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே கருத்து உடையவர்களாக வந்து ஒரு கட்சியிலே இருக்கிறவர்கள் இருக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் ஒரு கொள்கைக்கு தாலி கட்டி கொண்டவர்கள். இல்லை 5 பேர் இருக்கிறார்கள், 5 பேர் வெவ்வேறு. இன்னொன்று, நான் சொல்லுவேன் இவராக இருந்தால் நான் வாழ வேண்டியது அவரே வாழ்ந்துட்டு போறாரு. செத்து போய் ஒரு நெறியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் அவர் சொல்றதையே கன்வின்ஸ் பண்றாரு. இப்போ நீங்களாவது ஒருத்தரையே என்ன ஒரு கேள்வி கேட்கல, அவர் எப்படின்னா அவருடைய கருத்தை அந்த வரக்கூடியவர்கள் மேலே திணிக்க பார்க்கக்கூடிய சம்பவங்கள்லாம் உண்டு. ரெண்டாவது எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கருத்து மோதல்கள். இப்போ இன்றைக்கி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. டெய்லி இன்றைக்கி எந்த நியூஸ் பேப்பர் திறந்தாலும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு இஷ்யூ வரும். அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பெரும்பாலான நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்போது இதே மாதிரி இஷ்யூஸ் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கும், 5 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும், 10 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும். அப்போ அதுக்கான எதிரொலி என்னன்னு இருக்கும். அதை பற்றி பேசாமல் ஒரு பொதுவாக உதட்டளவில் ஒரு கருத்துக்களை பேசிட்டு போகிறதுன்றது ஆழமான விவாதமாக இருக்காது. இன்றைக்கி வரக்கூடிய விவாதங்களில் பெரும்பாலான விவாதங்கள் பார்த்திங்கன்னா ஆழமான விவாதங்கள் வந்து மிக மிக குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன், ஒரு சில விவாதங்கள் தவிர. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் 11 மணிக்கு வரக்கூடிய விவாதங்கள் நம்மளுக்கு முடிஞ்ச உடனே சப்ஜெக்ட் நல்லா இருந்ததுன்னா அதுதான் ஈவினிங் அதை இன்னொரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த 10 தொலைக்காட்சியில் ஒரு 5-6 தொலைக்காட்சி சொல்கிறதுல ஒரு முன்மை இருக்குது. அதாவது தோழர் உங்களுக்கே தெரியும், விஞ்ஞானபூர்வமாக வந்து ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் வந்து அதனுடைய அதிர்வலைகளை எழுப்பத்தான் செய்கிறது, அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது சட்டமன்றத்தில் இருப்பவர்களோ ஆளுகிறவர்களோ கேட்கவில்லை, அவர்கள் காதா கேள இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. பல்வேறு ஒரு விவாதம் என்பது இன்றைக்கு நாம் இங்கே இந்த அரங்கிலே பேசுகிறது, இது வேறு வடிவிலே வேற ஒரு அரங்கிலே பேசப்படும். அது வந்து வேறு ஒரு வடிவம் மாற்றம் இருக்கு. நீங்கள் ஜனநாயகம் அது எப்படின்னா, முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் விவாதங்கள்லாம் கிடையாது. மக்கள் வந்து ஒரு சைடு தான் நியூஸ். நீங்கள் எங்களுடைய அஞ்சல் தந்தி தொலைபேசி தொழிற்சங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை P&T லேபர், இந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டது. இது எங்களுடைய யூனியன் மேகசின். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடதுசாரி இலக்கியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே மிகப்பெரிய நெருக்கடி. முரசொலி நான் ஒரு லாண்ட்ரி கடையில் வாங்குவேன், அந்த கடைக்காரர் சொல்லுவார், தம்பி நீங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சு மடித்து அங்கிட்டு போய் படிங்க அப்படிம்பார். அந்த அளவுக்கு மிக கொடுமையான விஷயம் நெருக்கடியில் இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா அந்த சம்பந்தமே இல்லாமல் அந்த நெருக்கடி காலத்தில் தான் கலைஞர் வந்து சர்வாதிகாரி படத்துக்கு விமர்சனம் அடைந்தார். அதே மாதிரி துக்ளக் பத்திரிகை வந்து அவருடைய ஒவ்வொரு பக்கங்களும் எழுதி செய்யப்படுகிறதுங்கிறதுக்காக துக்ளக்னு போட்டு 32 பக்கம் வெள்ளையாக விற்பனைக்கு அனுப்பினா அந்த புத்தகமும் அமுகம் விற்றது. இப்படித்தான் வரலாறு இருக்கு. அதாவது என்ன, கருத்து என்பது மிகப்பெரிய அந்த சட்டங்களை எல்லாம் மீறி கூட கருத்தை சொல்ல முடிந்திருக்கிறது. இல்லை, இப்போ எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து முரசொலி பத்திரிகையில் நிறைய விஷயங்கள் எழுத முடியல. ஏன்னா எல்லாரும் எவ்வளோ பேர் ஜெயிலுக்கு போனாங்கன்னு கூட சொல்ல முடியல. அதை கூட வந்து சென்சார் பண்ணாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, அண்ணா சமாதிக்கு மலர் விலையும் வைக்க வராதவர்கள் ஒரு பட்டியல் போட்டாரு. மக்கள் புரிஞ்சுட்டாங்க யார் யார் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு நாள் என்ன பண்ணாரு, எழுதி அமிச்ச எல்லா பேனர் முதல் 8 கால செய்தியும் சென்சார் பண்ணிட்டாங்க. பத்திரிகையை நீங்க வெள்ளையா அனுப்ப முடியாது. ஒன்னு எழுதினாரு, வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது, விளக்கெண்ணெய் சூட்டுக்கு நல்லதுன்னு போட்டு அந்த வெண்டைக்காய் விளக்கெண்ணெய் பத்தி எழுதி முழு பேஜ் எழுதி அன்னைக்கு முழுக்க அமுச்சு விட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக்காவே விட்டாங்க, எடிட்டோரியல் பேஜ் வந்து பிளாக்கா விட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க கருத்து சுதந்திரத்துக்கு வந்து பல விதமான தடைகள் இந்திரா காந்தி காலத்தில் ஏற்பட்டது. பின்னாடி அவங்க அதுக்கு வருத்தப்பட்டா கூட அந்த எமர்ஜென்சி காலகட்டம்ன்றது இந்திய சுதந்திர வரலாற்றுல வந்து ஒரு பெரிய கருப்பு புள்ளி. அது கண்டிப்பா ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நம்மளுடைய கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டு நம்மளோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்ட அந்த காலகட்டம் வந்து இனிமே இந்தியாவில எந்த காலகட்டத்திலையும் வரக்கூடாது. அதுக்கு ஆனால் இப்பொழுது ஏன் அதை மறுபடியும் நான் இப்போ இந்த இடத்துல சொல்றேன்னா, இப்போ நாட்டில் உலாவின் இருக்கிற இந்த கருத்துக்கள், சில ஒரு அடிப்படை மதவாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு சர்வாதிகாரத்தனத்துக்கு நம்மளை கூட்டின்னு போறதோன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து மக்கள் ரொம்ப முன்ன எப்போதை விட 75 இருந்ததை விட 77 இருந்ததை விட, நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற அதே விஷயத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது என்பதற்காகவே மதவாதம் தலையெடுத்து விட்டதாகவும் அப்படியெல்லாம் சொல்றீங்களோ நான் சந்தேகப்படுறேன். இந்தியாவுடைய மிகப்பெரிய சகிப்புத்தன்மைக்கு உதாரணம், இந்த நாட்டிலே பிறக்காத
சோனியா காந்தி என்கிற ஒரு இத்தாலிய பெண் இந்த மதத்தை சேராதவர், இந்த நாட்டை சேராதவர், இந்த மதத்தின் உள்ள மதத்தை எந்த மதத்தை சேராதவர், இங்கே இருக்கிற கங்கைனா என்னன்னு தெரியாது, அவங்கள வந்து ஆள விட்டு அனுமதித்திருக்கிறார்களே. அப்ப அது மக்களுடைய பெருந்தன்மை இல்லையா? அரசாங்கத்துல எந்த விதத்துல பதவியிலும் இல்லையா அவங்க? எந்த பதவியிலும் இல்ல, ஆனால் எல்லா பதவியிலையும் ஆட்டி வைக்கக்கூடியவர் அவர் இருந்தாரா இல்லையா? அவங்க ஒரு கட்சி உண்மையா இல்லையா? அவங்களுடைய கட்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அது வந்து ஒரு நான் அபிஷியல் பாடி, அது ஒரு நான் அபிஷியல் பாடி, வைக்கக்கூடிய பதவி. ஆமா, நான் அபிஷியல் பாடி ஒரு ஆளும் இல்ல. நீங்க சொல்றீங்களே, நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின் தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மதவாதமாக பார்க்கப்படுகிறது நினைக்கிறேன். எங்க அதாவது கடந்த 20 வருஷ காலமாக கங்கையை சுத்தப்படுத்துவது இல்ல, கங்கையை தூய்மைப்படுத்துவது சோனியா காந்தி கொண்டு வந்தாலும் நல்லதுதான், அது வாஜ்பாய் கொண்டு வந்தாலும் நல்லதுதான். கடந்த 20 வருஷ காலமாக மத்திய அரசுல வந்து கூட்டணி அரசாங்கம் தான் இருந்து வந்திருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி தான் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருக்கு. ஸோ இதை பயன்படுத்திட்டு பல விதமான கருத்துக்களை வந்து நாட்டு மக்கள் மேல திணிக்க முயற்சி நடக்கிறது. இது நம்ம நாட்டோட பன்முக கலாச்சாரத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது. இந்த அவங்களுடைய அந்த ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க முயலும் பொழுது நிச்சயமா மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரே விஷயம் தான், இங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு இனிமேலாம் அந்த ஸ்ரீரங்கநாதருக்கும் சிதம்பரம் கோயிலுக்கும் வெடிகுண்டு வைக்கும் தான் நன்னாள் என்று சொன்ன கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் திருவாரூர்ல தேர் இழுத்தார். இப்ப சார் என்ன சொன்னாரு, ஓடாத தேர் திருவாரூர்ல ஓட வச்சாரு. நீங்க உங்க முகத்துல ஒருத்தர் இங்க் அடிக்கிறான்னா அந்த அங்க துணிச்சல் உங்களுக்கு யார் கொடுத்தது? மாட்டிருச்சி ஒருத்தர் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க, வீட்டுல போய் அவனை கொல்றதுக்கு யார் உரிமை கொடுத்தது? சொல்லுங்க. எப்படி அந்த துணிச்சல் எப்படி நான் சொல்றேன், இப்பதான் நடக்குதா? இதற்கு முன்பு நடந்ததே இல்லையா? இந்த மாதிரி அதிகமா நடக்கிறது. ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்றாங்க, சுரீந்தர் குல்கர்னி முகத்துல நீங்க கறி பூசுறீங்க, இல்ல இப்போதைக்கு இப்போது இருக்கிற ஊடகங்கள் வேண்டும் என்றே இது ஊதி பிரிக்கிறாங்க. இப்ப இதை நடத்தினால் நம்மள கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற அளவுக்கு இதை நடத்துறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. கேட்க முடியாது, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற முறையில நடத்துறாங்க, பின்பலம் நடத்துறாங்க. இதற்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல இல்ல. ஆமா, மிக புகழ்பெற்ற வங்கதேச பெண் எழுத்தாளர் தஸ்லிமா அவருக்கு இந்தியாவிலே அடைக்கலம் கொடுக்க நாதி இருந்ததா? மேற்கு வங்கத்திலே அந்த அம்மையார் அடித்து விரட்டப்பட்டார். ஆமா, அவர் எழுதிய புத்தகத்தை லஜ்ஜா என்கிற அந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி புத்ததேவ் பட்டாச்சாரியாவிடம் இடதுசாரி கருத்துள்ள அந்த எழுத்தாளர்கள் அன்றைக்கு மகஜர் கொடுத்தார்கள். இந்தியாவிலே எந்த மாநிலமும் அந்த அம்மையாருக்கு அடைக்கலம் கொடுக்க தயாராக இல்லை. அன்றைக்கு நான் அடைக்கலம் தருகிறேன் என்று சொன்னவர் அன்றைக்கு குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி. ஆனால் அந்த அம்மையார் இங்க தங்க முடியாம வெளிநாட்டுக்கு போயிட்டார். இதை போல சொன்ன மாதிரி லட்ஜாமா அவங்களுக்கு மட்டுங்க பிரபாகரனுடைய தாயார் விமான நிலையத்திலேயே திருப்பி அனுப்பப்பட்டார். இங்கே சிகிச்சை பெற முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டார். அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மிக தமிழ் இனம் தமிழ் மொழி என்று பேசி கொண்டிருந்த நான் அந்த காலகட்டத்திலேயே கூட பிரபாகரன் தாயார் உடல்நலம் இல்லாமல் சிகிச்சை பெறாமல் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு தானே. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மற்ற மாநிலங்களை விட இங்கே சில விஷயங்கள் பெரியார் இயக்கம் காரணமாக உண்டு. இப்போ வட இந்திய மாநிலங்களில் இந்த அளவுக்கு ஒரு தெளிவு கிடையாது. மக்கள் மூட நம்பிக்கைக்கு பின்னால் அப்படியே கூட்டமாக போய்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நரபலி கொடுத்துக்கிட்டு இருப்பான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே தமிழ்நாட்டில் இந்த கிரானைட் பழனிசாமி விவகாரத்தில் நரபலி கொடுக்கப்பட்டதை நாம் இப்போ கண்டுபிடிச்சிடறோம். ஆனால் தமிழ்நாட்டில் என்னன்னு சொன்னால் அந்த கருத்து மோதல் சொல்லின் செல்வ டாக்டர் ஆபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் சொற்போர் நடந்திருக்கு. நாவலர் டாக்டர் சோமசுந்தரம் அறிஞர் அண்ணாவுக்கும் சொற்போர் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வள்ளலாருக்கும் மற்றவங்களுக்கும் இப்படி பல இதெல்லாம் நம்முடைய மிக அண்மைக்கால வரலாறு மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுது. அப்போ இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியப்பட்டதுக்கு காரணமே பெரியார் சொன்ன விஷயம்தான். இப்போ பெரியார் பேசும்போது அவர் மேலே செருப்பு வீசுவாங்க. ஆமாம், உடனே அவர் சொல்லார், ஒரு செருப்பு தான் வந்திருக்கு இன்னொன்று என்று சொல்லும்போது அங்கே செருப்பு வீசினவன் நாணி போவான். அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்து சரியானது என்கிற திடமான நம்பிக்கை ஒருவருக்கு இருக்குமே ஆனால் மற்றவங்களுடைய கருத்தை அவர் தடையே பண்ண மாட்டார். நீ 1000 கருத்து அதான் மாவோ 100 பூக்கள் மலரட்டும் என்று சொன்னது காரணம் என்னுடைய கருத்து சரியானது. நீ 1000 கருத்தை முன் வச்சாலும் இந்த கருத்து வெல்லும். ஏன்னா தியரி என்ன சொல்லுதுன்னா எது சரியோ அதான் வந்து வெல்ல முடியும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நிச்சயமாக மார்க்சிய கருத்து வெல்லுங்கிறதுனால மாவோ சொன்னார், இன்றைக்கு தங்கள் கருத்துக்கள் மீது அவற்றின் சரித்தன்மை மீது எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள் சேற்றிவாரி அவர்கள் தான் இதை செய்யறாங்க. எங்க சரக்கு இல்லைன்னா அவதூறு வந்துடும்.
சரி. சரக்குள்ளவன் ஏன் அவதூறு பண்ண போறான்? அது. சரக்குள்ளவன் தன்னுடைய சரக்கை பேசுவான். ஆமா. மீண்டும் மீண்டும் வாத முறைமைகள் இருக்கு, படிப்படியா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு கூட போய் நீங்க வாதம் பண்ணலாம். ஆனால் அடுத்தவரை கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, வன்முறை தாக்குதல் மேற்கொள்வேன் என்று எச்சரிக்கை விடுவது என்பதெல்லாம் முளையிலே கிள்ளணும். சரிதான். ஒரு நிமிஷம் ஆமா, சார். ஆமா. இதுக்கு ஏற்கனவே காரணம் இன்னைக்கு பாருங்க, பல விஷயங்களை சார் சொன்னார். இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கின எழுத்தாளர்கள் அவன் 50 பேருக்கு மேல விருதை திருப்பி கொடுத்துட்டான். அந்த கனடால PEN பென்னு ஒரு அமைப்பு இருக்கு சார். ஆமா. ரைட்டர்ஸ் போறோம். அதுல 150 நாடு இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சார். இந்த சாகித்ய அகாடமி திருப்பி. ஆனா தமிழ்நாட்டுல இடதுசாரி கட்சிகள், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. எழுத்தாளருக்குனே சங்கம் வச்சிருக்கான். இவன் தாமு ஏகாசான்னு மார்க்சிஸ்ட் வச்சிருக்கான். கலை இலக்கிய பெருமனர்னு CPI வச்சிருக்கான். அது ஜெயகாந்த் தான் நடத்துனது. இவங்க 10-12 பேர் விருது வாங்கியிருக்காங்க. வெங்கடேசன்ல இருந்து யாரும் திருப்பி கொடுக்கல. அப்போ என்ன காரணம்னா இல்ல, மிக தெளிவா சரி, சரி, நான் சொல்றது தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட கொடுக்கல. ஒரு கர்நாடகத்துல ஒரு 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தோம். இப்போ சாகித்யம் நிறைய. சரி, நம்ம இது கேட்டீங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அதான் கற்றலில் கேட்டு இப்போ பகவத்கீதை கூட வந்து சொல்லப்பட்டதான் சொல்லுவாங்க. அதை விட வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவாளியாக நாம் நடிக்கக்கூடிய ஓஷோ ரஜினிஷ் வந்து பலாயிரக்கணக்கான மணி நேரம் பேசியிருக்கார். அவர் ஒரே ஒரு வார்த்தை கூட பேனா பிடிச்சி எழுதுனது. அந்த பலாயிரக்கணக்கான மணி நேரம் அவர் பேசியது வந்து இன்றைக்கும் வந்து உலகத்தினுடைய மிக பொக்கிஷமான ஒரு கருத்துக்களாக இருந்தது. அவர் பேசின ஒரே ஒரு நிமிஷத்தில் கூட இந்த வார்த்தைகள் வீணாக விரையப்படுத்தியது. அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு நெற்களஞ்சியம் போல தான் சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்டுகளை எல்லாம் நாம் வைத்து கொண்டு வீணான இந்த தன்போக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வீணான விவாதங்களில் இடம்பெறுவது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அதற்கான முயற்சிகள் இனிமேல் மேற்கொள்ளப்படும் என்று அதற்கான நீங்கள் சொன்னீங்க. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் வெடித்து வருகிறது. அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். முயற்சி தான் உயர்வு, முயற்சி தான் வாழ்க்கை, முயற்சி தான் வெற்றி. நன்றி, வணக்கம்.